ரிஷபராசியில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலும், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்களிலும் மற்றும் மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய குரு வக்கர பலன்களை பார்க்கலாங்க. எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ரிஷபராசியில் அந்த குரு பகவான் ரிஷபராசியில் ஜென்ம குருவாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த வக்கர காலங்களில் எந்தெந்த நட்சத்திர பாதங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரு, அதாவது ஜென்ம நட்சத்திர பாதங்களில் சரியான ஜென்ம நட்சத்திர பாதம் எது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்க இருக்கிறோம். அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அதே மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் தான் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் குரு வக்கரம் அடைகிறாருங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா, மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான ஜென்ம நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு நாம் எடுத்துக்கலாங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா, ஐப்பசி மாதம் 9ஆம் நாள் மிருகசீரிடம் முதல் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அப்போது அந்த மிருகசீரிடம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான ஜென்ம நட்சத்திர பாதத்தில் இந்த குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு நாம் எடுத்துக்கலாங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா, கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் ரோகிணி 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இப்படி இருக்கும்போது ரோகிணி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான ஜென்ம நட்சத்திர பாதத்தில் இந்த குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு நாம் எடுத்துக்கலாங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா, மார்கழி 12ஆம் நாள் ரோகிணி 3ஆம் பாதத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அப்போது இந்த ரோகிணி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான ஜென்ம நட்சத்திர பாதத்தில் இந்த குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு நாம் எடுத்துக்கலாங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா, அதே ரோகிணி 3ஆம் பாதத்தில் தை மாதம் 22ஆம் நாள் குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறாருங்க. இந்த மாதங்களில் வரக்கூடிய நாட்களையும் நட்சத்திர பாதங்களையும் தெளிவாக பார்த்துள்ளோம். அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிபாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.